நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு, சத்தமா பாடுங்க. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோட இருந்தா, இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. நாம் தேவனாயினும் அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வர். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவர். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வர். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவர். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே. நீதியின் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசு ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யார் கூட இருந்தா? ஆமா, குதிரையை குறித்தும் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள்? ரதங்களை குறித்து, ஒரு சேனை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எங்க விழுந்தார்களாம்?
முறிந்து விழுந்தார்கள், ஆனால் தேவனை உயர்த்தினவர்களோ எழும்பி நிமிர்ந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். காலை நேரத்தில் அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? 2 நாள் பிரச்சனை, இன்னைக்கு 7வது நாள் வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? அவர் மாற்றக்கூடியவர். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவருடைய நாமம் என்ன சொல்லுங்க? தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்புறம் நாமம்னா இந்த நாமம் பற்றி பேசல, இந்த பட்டயம் பற்றி பேசல. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வேற அவருக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு? எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்புறம் ஒரே ஜென்ஸ் பக்கம் தான் சத்தம் வருது. மெஜாரிட்டி நீங்க ஒருத்தர வாயை திறக்க மாட்டீங்க. எல்ரோயி, அப்புறம் யெகோவா ராஃபா, சுகத்தை கொடுக்கிறவர். எங்க கொஞ்சமாவது பேசுங்க, காது எனக்கு கேட்கல, கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கு, சத்தமா பேசுங்க. நீர் என்னை காண்கிற தெய்வம். வேற லாகாய் ரோகின்னு வரும். அப்புறம் வேற யாருக்கு தெரியும் பாஸ்டர்? காலையே நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க. அவருடைய நாமம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ அதனால தான் அவரை பாடுகிறோம். 33 கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் ஆராதிக்க முடியும். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. எல்லாம் தெய்வத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்லாம் அப்பான்னு கூப்பிட முடியாது கடவுளை. ஆனால் இன்னைக்கு நாம் அவரை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணான்னு கூப்பிட முடியாது, அண்ணா எனக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் அம்மானு கூப்பிட முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவராக இருக்கிறார். அவர் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்ம என்ன பண்றோம்? அவரை கூப்பிடுறோம். சில நேரம் அவரை வியாதிக்கு மருத்துவராக கூப்பிடுறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்க. வேற என்ன கடவுள் சொல்லி இருக்கிறாரா? அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்போ ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எத்தனையோ பின்னணியத்துல இருந்து வந்திருப்பீங்க. என்ன பின்னணியோ? இயேசு பின்னணியில் படுத்து கொண்டு இருந்தார், அதை பத்தி பேசல. ஒவ்வொரு மார்க்கத்திலிருந்து வந்திருப்பீங்க. ஆனா அங்கெல்லாம் இப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அங்க அப்படி சொல்லி கொடுக்கல. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என் அப்பான்னு கூப்பிடு, என்கிட்ட உரிமையோட வா, நம்பிக்கையோட வா, விசுவாசத்தோட வா. என்னை நீ நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து இன்னொரு முறை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாருக்கு விடுத்து விட்டு இருக்கிறார்? நமக்கு. ரட்சிப்புனா என்ன? யாருக்கு தெரியும் பாஸ்டர்? ரட்சிப்புனா மீட்பு. ரட்சிப்பு என்பதற்கு சிம்பிளா சொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எங்க இருந்து விடுதலை கொடுத்தார்? எகிப்திலிருந்து. எகிப்தில் என்ன இருந்தது? எல்லாமே இருந்தது. அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எகிப்தில் வச்சிருந்தார். யார் மூலமா? யோசேப்பு என்கிறவர் மூலமாக தான் எகிப்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் பின்னாட்களில் அது எல்லாம் மறந்து போயிற்று. மறந்தார்கள். யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வரும்போது அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அந்த பார்வோன் என்ன நினைச்சிருக்கணும்? இவனால தாண்டா இன்னைக்கு நம்முடைய தேசமே இருக்குதுன்னு நினைச்சிருக்கணும். ஆனால் அந்த பார்வோன் எந்த ஆசீர்வாதமாக இருந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? உபத்திரப்படுத்த ஆரம்பித்த போது ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் நாம் அநேகருக்கு உதவி செஞ்சிருப்போம். ஆனா அந்த உதவி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கலாம்? பிரச்சனையாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் உங்கள் தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த இடத்துல அவன் அடிமைப்படுத்தினானோ அவன் கண்களுக்கு முன்பாக அவன் ரதத்தையே கவிழ பண்ணி அதற்கு முன்பாக நடக்க பண்ணினார். ஆனால் உங்களை இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமே. இப்போ ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? விடுதலை வைத்திருக்கிறார். நீங்க விடுதலையோட துதித்தாதான் இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க உக்காந்துட்டு கவலையோட உங்களை பார்த்தா எனக்கு கவலை வந்துடும் வருது. ஏன்னா பாட மாட்டீங்க. சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணோம்? பாடணும். எங்க சத்தத்தை உயர்த்தி பாடுகிறோமோ அங்க அற்புதம் நிச்சயம் நடக்கும். நீங்க பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பாடுங்க. பாடுகள் வந்தா பாடுங்க. உங்களுக்கு பாடுகள் மாறணும்னா நீங்க பாடிதான் ஆகணும். நீங்க இங்க வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு, இன்னைக்கு எப்படியும் ஈவினிங் ஃபங்க்ஷன்ல பாருங்க, ஜெகஜோதியா இருப்பீங்க. நீங்க பலன்னு இருப்பீங்க. நல்லா அப்படியே உங்கள் சிரிப்பு அப்படியே மொத்தம் 32 பல்லும் தெரியும். நல்லா சிரித்து பேசுவீங்க, நல்லா அட்டடிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு ஈவினிங். ஆனால் சர்ச்சில் வந்தால் மட்டும் உம்முன்னு இருக்கீங்க. இங்கே உம்முன்னு இருக்கிற இடம் இல்லை, சந்தோஷமாய் பாடி துதிக்கிற இடம்.
சத்தத்தை உயர்த்தி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் தான் பாட போறீங்க, நான் உங்களை பார்க்க போறேன். என்ன பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. சத்தமாய் அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள். இயேசு இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வ, இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவ. இயேசு என்னோட இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வ, இயேசு என்னோட இருந்தா ஒரு மதிலை தாண்டுவ. என்னோட இருந்தா இயேசு என்னோட இருந்தா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காலை நேரத்துல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும். ஓ சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பயன்யா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க துதிக்கிற வேலையில நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. நீங்க ஆராதிக்கிற வேலையில, உம்மை உயர்த்துகிற வேலையில பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் கொடுத்தாதான், இது டீசல் இன்ஜின் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகுறீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும் சுமை தாங்கியும் நீங்க தாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்னத்தை இறக்கணும்? என்னத்தை இறக்கணும்? சுமையை இறக்கணும், உங்க கவலைகள்லாம் இறக்கணும். நீங்க இருக்கத்தை பார்த்தா சுமையெல்லாம் என் தலையில வச்சுட்டு நான் கஷ்டத்தோட போற மாதிரி இருக்கு. ஒரு ஐயா என்ன பண்ணார், நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அவர் தன்னுடைய மாட்டு வண்டியில போய்கொண்டே இருக்கிறார்.
அவர் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகும்போது ஒரு ஐயா சுமக்க முடியாத பாரத்தோடு தன்னுடைய தலை மேலே வச்சுட்டு ஒரு என்ன பண்ணுறாரு, என்ன சொல்லுவோம், புல்லை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பில்லு தெரியல எத்தனை பேருக்கு வித்தியாசமாக பார்க்குறீங்களே, ஆடு மாடுக்கெல்லாம் போடுவாங்க பாருங்க, அதை வெட்டி சுமக்க முடியாத பாரத்தோடு நடந்து கொண்டு போகிறார். இந்த மாட்டு வண்டியில் போன ஐயா பார்க்குறார். பார்த்துட்டு அவன் கஷ்டத்தோடு போகிறானே, தூக்க முடியாமல் பாரத்தோடு போகிறானே, கூப்பிட்டு ஏப்பா வண்டியில் இடம் இருக்கு, வந்து ஏறி உக்காருன்னு சொல்கிறாரு. அவனும் உட்கார்ந்தான். வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. இவரும் என்ன பார்த்து ஓட்டணும், முன்னாடி பார்த்து ஓட்டணும். ஏன்னா மாடு அது பாட்டில் போகும். அதனால இவர் கரெக்டாக பார்த்து ஓட்டிகிட்டே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது பேச்சு கொடுக்குறேன், எங்கே போனோம், நான் இந்த இடத்துக்கு போனோம் ஐயான்னு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்கும்போது அந்த சுமையை அவன் தலை மேலேயே வச்சுட்டு இருந்தானா. எங்கே வச்சுட்டு இருந்தான்? தலை மேலே வச்சுருந்தான். அப்போ இவர் பார்த்து கேட்டாரா, ஐயா ஏயா நீ கஷ்டத்தோட போற, இந்த வேதனையோட போற, சுமக்க முடியாத பாரத்தோட போறேன் தானே என் வண்டியில இடம் கொடுத்த, நான் கொடுத்தேன்ல, ஏன் என் வண்டியில கீழே வைக்கல? நீங்க எனக்கு தானே இடம் கொடுத்தீங்க, என் தலை மேல இருக்கிற பாரத்துக்கு இடம் கொடுத்தீங்க, நீங்க இறக்கியே வைக்க சொல்லலையே அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னாராம், ஏயா உன் தலை மேல இருக்கிற பாரம் ரொம்ப சுமக்க முடியாமல் நீ போகிறதுனால தானே வண்டியில் இடம் கொடுத்த. நீ என்ன பண்ணியிருக்கணும், வண்டியில் ஏறின உடனே அதை இறக்கி வச்சுருக்கணும். நீ என்ன பண்ணுற, தலை மேலே வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாராம். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். வரோம், இங்கே உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கலன்னா உங்களால் பாட்டு பாட முடியாது. அப்போ என்ன பாரத்தை எப்படி இறக்கி வைக்க முடியும்? நான் பார்க்க முடியுமா? உங்கள் தள்ள இருக்கிற கிளிப்பை பார்க்கலாம், முக்காடை பார்க்கலாம், அல்லது வேறு ஏதாவது தலையில் வித்தியாசமாக கொண்ட போட்டு இருந்தால் பார்க்கலாம். பாரம் என்பது அது இருதயத்தில் இருப்பதை விசுவாசத்தில் இறக்கி வைக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். இத்தனை நாட்கள் நடக்கலை, இந்த 6 நாட்கள் நடக்கலை. இன்னைக்கு கர்த்தர் என் பாரத்தை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார். இதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு அடையாளம். இப்போ நீங்கள் தான் பாட போறீங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்கள் தாங்க என்று சேர்ந்து பாடுவோமா? தகப்பனும் தாயும் நீங்கள் தான். நம்பிக்கையோடு தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும், இன்னும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனும் நீங்க தாங்க, சாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் மணவாளன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா,
இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மறவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் உலகம் எங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானாரோ. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை வைத்து அல்லேலூயா. பரலோகத்தில் யார் பேரை எழுதி வச்சிருக்கிறாரா? நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. போட்டிங்களா? எங்கள் பாஸ்டர் போட முடிஞ்சது. போட்டிங்களா போடலையா? எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. அங்கே ஓட்டு போடும்போது எந்த உரிமையில் போகிறீங்க நீங்கள்? ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது உங்களுக்கு. அந்த ஓட்டர் ஐடி இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். 3 வருஷம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. இப்போ ஓட்டு போடணும்னா உங்கள் பேர் அங்கே என்ன பண்ணணும், இருக்கணும். அங்கே பேர் இருந்தாலும் சிலருக்கு தப்பாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் பேரை நீக்கிட்டாங்க, நிறைய பேரோட இல்லை. ஏன்? அவங்களுடைய உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது. அதனால் தைரியமாக கேட்குறாங்க. இன்றைக்கி எப்படி இந்த ஓட்டு போடுவதற்கு உங்கள் எலெக்ஷன் கார்டு முக்கியமோ, அதே போல் பரலோகத்துக்கு போனோன்னா ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுவது முக்கியம். அது எங்கே எழுதப்படும் தெரியுமா? பணம் வச்சிருந்தா பெயர் எழுதப்படாது. கோடிக்கணக்கில் ஆண்டவரே இங்கே லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்கிக்கலாம், பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிக்கலாம், அல்லது பணத்தை கொடுத்து ஒரு எலெக்ஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனோன்னா உங்கள் பெயர் அங்கே இருக்கணும். அங்கே பெயர் இருக்க வேண்டும் என்றால் இங்கே அவருக்காக வாழணும். இங்கே அவருக்காக வாழும்போது சில கஷ்டங்கள் வரணும், அதுக்கு தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சாதான் நீங்கள் அப்பாவோட என்ன பண்ண முடியும், முகமுகமாய் தரிசிக்க முடியும். இந்த அழிந்து போகிற உலகத்தில் அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு சர்ச்சை கட்டணும், ஒரு வீடை கட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொத்தனாரோ, ஒரு மேஸ்திரியோ, ஒரு ஜேசிபியோ அல்லது ட்ரில் போடுற இயந்திரமா வச்சு பள்ளம் நோண்டி ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு கடகடன்னு வீடை கட்டிடலாம். ஆனால் அழியாத உலகத்துக்கு நீங்கள் எப்படி அஸ்திபாரம் போட முடியும்? அவரை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவருடைய பிள்ளையாய் வாழும்போது தான் அஸ்திபாரம் போட முடியும்.
இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா எதற்காக வந்திருக்கிறோம்? ஒரு நாள் அவர் வரப்போகிறார், இல்லை நாம அவர் இடத்துல போக போகிறோம். இது ஒரு சந்தோஷம். உடனே அவர் வரப்போறாருன்னா சிலர் துக்கமாயிடும். ஐயோ, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கிறேனே, இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம் இருக்கு, என் மணவாளனை நான் பார்க்க போறேன். அவங்க ஏக்கத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுது. இங்க ஒரு பூமியில இருக்கிற ஒரு மனிதனோ ஒரு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது, நம்மை உண்டாக்கின கர்த்தரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். அதை விட அதிக சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க, 1000 வாட்ஸ் லைட் மாதிரி பிரகாசமா இருப்பாங்க. அவ்வளவு மேக்கப். என் கல்யாணத்தெல்லாம் மேக்கப் போட்டாங்க. என் மூஞ்சில ஊத்து. நான் சொன்னேன் 5 ரூபா கொடுத்து ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, 5000 ரூபாய், அதுக்கு முன்னாடி ஒரு 7000 ரூபாய், 12000 ரூபாய். எதுக்கு? 2 மணி நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் என்ன பண்ணோம், போடணும் மேக்கப். ஆனால் அதை விட ஆண்டவரோடு இருப்பது தான் பெரிய சந்தோஷம். ஆமென். எதற்காக வந்திருக்கிறோம் இப்போ சொல்லுங்க? எதற்காக சபைக்கு வரோம்? அவர் பொண்ணும் பொருளும் அவர்கிட்ட வாங்குவதற்கு நல்லது தான், கேட்டால் கொடுப்பார் தான். அதை விட மேலான ஒரு இடம் இருக்கு. அது அந்த ராஜ்யத்துக்காக இங்கே நம்ம என்ன பண்ணோம்? அஸ்திபாரம் போட தான் ஆண்டவர் உங்களுக்கு வீடை கட்டுவார். இங்க இருக்கிற ஒரு வீடு பெரிய வீடா இருக்குது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, இவ்வளோ பெரிய வீடுன்னு நீங்க வாயை பொழப்பீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய வீட்டுக்கு போனா இவ்வளோ பெரிய வீடா, எப்படிடா கட்டினா, எப்படி ஆச்சரியப்படுறீங்க? அவ்வளவும் அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. அதுக்கு தேவையான கம்பியை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதில் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக போட்டிருக்கிறாங்க? இந்த பூமியில் வாழ்வதற்காக. இந்த பூமியின் வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் தெரியாது, ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நித்தியமாக அவரோட இருக்க போகிறோம். அந்த உலகத்துக்கு அஸ்திபாரம் போடணும்னா இந்த உலகத்தில் நீங்கள் சத்தமாக பாடணும். எப்படி பாடணும்? சத்தமாக பாடணும். இந்த கூரெல்லாம் பிச்சுட்டு போயிடணும். எப்படி போனோம்? சில வீட்டில் சண்டை நடக்கும்போது அங்கே நடக்கிற சண்டை இந்த வீட்டில் கேட்கும். ஏன் அவ்வளவு கோபம்? அப்படியே இங்கேருந்து அப்படியே வரும், தொண்டை வரைக்கும் வரும். சில ஆள்லாம் பல்ல கடிச்சுப்பான். டருக்கு இன்னும் உள்ள சத்தம் 4 பல்லு கழுண்டு போயிடும். அந்த கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் படுத்துகிறோம். ஆனால் இங்கே வந்து சந்தோஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணோம்? தாவீது சொல்றாரு, இன்னும் அதிகமாய் துதிப்பேன், அந்தி சந்தி மதியம் எல்லா நேரத்திலும் துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அவர் எங்க தெரியுமா அதிகமா துதிச்சாரா? காட்டுல துதிக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம். எதுக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? உங்க வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் வரும்போது என்னை நோக்கி பாரு, நீ துதிச்சு பாரு, நான் நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் கடந்து போகலாம். பஸ்ல போயிருக்கீங்களா? பஸ்ல போனவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாரும் பஸ்ல போயிருக்கீங்க. பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க, இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. பஸ்ஸில் ஏறுறீங்க, உங்களுக்கு முன்பாகவே எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருக்காங்க பஸ்ஸில் உட்காந்துங்க. நீங்கள் திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வழியிலேயே இறங்கிடுவார்கள். எல்லாம் இறங்கிடுவார்கள். பஸ் ஓட்டுற டிரைவர், அவருக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியாக இருந்தாலும், அவருடைய பிள்ளை அந்த ஊரில் இருந்தாலும், மனைவி அந்த ஊரில் இருந்தாலும், அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுமா? யார் இறங்கினாலும் அவர் இறங்க மாட்டார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சரியான ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? கொண்டு போய் சேர்க்கணும். இல்லைங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இறங்கிறேன், என் காலைல மனைவியோட சண்டை, மனசு வருத்தமாக இருக்குது, நான் கொஞ்சம் மதுரை வரைக்கும் ஓட்டு போகிறேன், கொஞ்சம் இறங்கிறேன்னு உங்ககிட்ட எந்த டிரைவர்னா சொல்லியிருக்கிறாங்களா? எந்த கண்டக்டர்னா பேசியிருக்கிறாங்களா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கவலை இருந்தாலும் உங்களுக்கு அவங்க டிக்கெட்டை கொடுத்து உங்களை சேர்ற இடத்த வேண்டிய இடத்துல சேர்த்து, நீங்கள் தூங்கினாலும் அவர் நைட்டு 12 மணிக்கு விசில் அடிச்சு கொரட்டை விட்டு தூங்கினாலும் தட்டி எழுப்பி உங்களை இறங்குமான்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கும்போது, ஒரு மனுஷனே உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பானால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் கடைசி வரைக்கும் உங்களோடு வருவார். எத்தனை மனிதர்கள் வழியில் இறங்கலாம், ஆனால் அழைத்த தெய்வம் அவர் ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை. ஆமென். சேர்ந்து பாடுவோம். இன்னொரு முறை இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகம் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகம் எங்காம் பறைசாற்றுவே, இயேசுதான் என் இரட்சகர், ஜீவிக்கிறார், சீக்கிரமாய் வந்திடுவார், ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார்,
சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சாவை என் ஜீவனானார். சாவை வென்றவர் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யோர்தான், யோர்தான் உம்மை கண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை என்கண் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது.
கர்த்தருக்குள் நம் பாடுகள். அவருக்காக நீங்க வாழ்ந்திருக்கீங்கல்ல, அசையாமல் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பிரிய மன்னவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மன்னவனே, உன் ஆத்துமா வாழ்வது. ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மன்னவனே, ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று வார்த்தையின்படி காலை நேரத்தில் ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க, பிரிய ஒரு சுகம் உங்களை ஆட்கொள்கிறது. கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற சுகமாய் சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா ஆண்டவரே சுகப்படுத்துவீராக. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய பலனை கொடுப்பீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இந்த காலை நேரத்தில் என் தேவனால், அவர் உங்களுக்காகவே கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது, விசுவாசத்தோடு மனுஷனால் கூடாதது. இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி பாடுவோம், தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது. எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பி நடக்கல, ஆனால் கர்த்தர் இந்த வாரம் உங்களுக்காக, இந்த வாரம் உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மனுஷனால் கூடாதது, அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். எந்த மனிதன் கதவை அடைத்தானோ, எந்த மனிதன் வாசலை மூடினானோ, எந்த மனிதன் நடக்காது சொன்னானோ, அவர்கள் முன்பாக உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இந்த வாரம் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் நம்பிக்கையோடு. மனுஷனால் கூடுமே மனுஷனால் கூடாதது, மனுஷனால் மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே. தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது, பணத்தால் கூடாதது, திறமையால் திறமையால் கூடாதது, செல்வாக்கால் கூடாதது, தேவனால் கூடுமே. பணத்தினால் கூடாதது, செல்வாக்கால் கூடாதது, படிப்பினால் படிப்பினால் கூடாதது, தலைவரால் கூடாதது, தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது என் தேவனால், என் தேவனால் கூடாதது, கூடாதது
ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அவரை துதிப்போம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. ஆண்டவரே, நாங்கள் நம்பி 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 எத்தனையோ நேரங்களை ஏமாந்து இருக்கிறோம்ப்பா. எத்தனையோ நேரங்கள்ல கவலையோட இருந்திருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கண்ணீரோட இருந்திருக்கிறோம். நான் போய் இவர்களை நம்பி இத்தனை நாள் காத்திருந்தனே, இவர்கள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏமாத்தினார்களே என்று சில நேரம் ஏக்கங்களோடு இருந்திருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். அவர் எல்லா நேரங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை கதவுகள் நமக்கு அடைத்தாலும், எத்தனை வாசல்கள் மூடப்பட்டாலும், எத்தனை மனிதர்கள் வெளியே போ என்று நம்மை தள்ளினாலும், உனக்கு வேலை இல்லைன்னு என்று சொல்லினாலும், இது நடக்காது என்று சொல்லினாலும், நடத்தி முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபுக்கு சொன்னது அப்படியே செய்தார். யோசேப்புக்கு சொன்னதை அப்படியே செய்தார். அங்க இருந்த அண்ணன் எல்லாரும் அப்பா கூட சொல்ற, இது எப்படி நடக்கும்? ஆனா நினைச்சு கொண்டு சொப்பனக்காரன் வரான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவனை குழியில போட்டார்கள். ஆனால் சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர், தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், திட்டத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர், அவர் அதை நிறைவேற்றி உங்கள் தலைகளை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். போதுமானவராயிருக்கிறார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா. கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்ப்போமா? மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி. நம்பிக்கையோட பாடுவோமா? மறவாமல்
ஏசையா நிறைவேற்றி. கடைசியா ஒரு முறை மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. காலை நேரத்தில் நம்மை மறவாமல் நினைக்கிற தெய்வம். எத்தனையோ மனிதர்கள் சொல்லி மறந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் சொல்லி செய்யாமல் போனார்கள். ஆனாலும் வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இன்று வரை அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்று வரை அதை பார்க்க செய்கிறார், இன்று வரை அதை அனுபவிக்க செய்கிறார். சாலமோன் சொல்லும்போது அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினாராம். ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாருக்கு சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றினார்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை காலை நேரத்தில் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்க வாழ்க்கையில கத்த நீங்க நிறைவேற்ற போகிறீங்கப்பா, நிறைவேற்ற போகிறீங்கப்பா, நிறைவேற்ற போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.